வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களின் யோக காலத்தை பற்றிய பதிவை பார்க்க இருக்கின்றோம். வழக்கம் போல இந்த யோக காலத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ராசியில் பிறந்த நண்பர்களின், அதாவது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு, அதன் பின்பு நாம் இந்த ராசியின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நண்பர்களின் யோக காலத்தை பார்ப்போம். நமது இந்த பதிவை பார்க்கும் அன்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நாம் சொல்கிற விஷயங்கள் உங்கள் மனசில் பதியும். அடுத்ததாக முழுமையாக கேட்கும் பொழுது தான் அதனுடைய புரிதல் உங்களுக்கு வரும். அப்போ தான் உங்களால் ஒரு நிலைப்பாட்டை உணர முடியும். ஆமாம், சொன்னது சரி தப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணர முடியும். உணர்ந்த பின்பு உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களின் உறவுகள் அல்லது நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த பதிவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பதிவு ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு உங்கள் மனம் சிந்திச்சுது அல்லது சொல்லிச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? இது உங்களிடம் வைக்கும் என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது முதல்ல வழக்கம் போல் தனுசு ராசியின் குணாதிசயங்களை பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசி இந்த தனுசு ராசி. 9வது ராசி அப்படின்னும்போது பாவகத்தில் இது தந்தையை சொல்லும் ஒரு பாவகமாக திகழும். அடுத்ததாக ஒரு ஜாதகரின் கொடுப்பனை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். ஒருவருக்கு என்னெல்லாம் கொடுப்பனை இருக்குது, அவர் எதெல்லாம் அனுபவிக்க போகிறாரு, அவர் ஒரு செயலை சும்மா அப்படி போயிட்டு பக்கத்தில் நின்று உடல் வலிக்காமல் மனம் வருந்தாமல் சும்மா அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சால் அது 4 பேரால் பாராட்டப்படும், கண்டுக்கப்படும், அதற்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுலாம் வரும். அதெல்லாம் கொடுக்கறது யார் அப்படின்னாக்கா இந்த பாக்கியஸ்தானம் தான். இந்த பாக்கியஸ்தானம் மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லை. ஒரு விஷயத்தை மாங்குன்னு செய்யணுன்ற ஒரு நிலைப்பாடு இல்லை. சும்மா அப்படி, அதாவது தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அது அப்படி கொஞ்சம் உள்ளே போகும்போது ஒரு குச்சி எடுத்து தூண்டி விடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சும்மா அப்படி லைட்டாக தூண்டி விட்டால் போதும். அது என்ன ஆகும்னா திரும்பவும் அதே பிரகாசத்தோடு எரிய ஆரம்பிச்சிடும். அது கீழ்நிலைக்கு போகாது அப்படிங்கிறத அது உணர்த்திக்கிட்டே இருக்கும்னு வச்சிங்களேன். அதுபோல் இவங்களை பொறுத்துன்னு வரலாம். அந்த பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் அப்படிங்கிறது இது குரு பகவானுடைய வீடு. குரு அப்படிங்கிறவர் ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தந்தை அப்படிங்கிறதும் ஒரு வழிகாட்டி தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா இது உயிர்காரகத்துவத்துக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த பாக்கியம் அப்படிங்கிறது துணை இல்லாமல், இதனுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு குடும்பம், ஒரு குழந்தை, ஒரு திருமணம், இப்படி உயிர்காரகத்துவங்கள் எதுனா ஒன்று வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த பாக்கியம் அப்படிங்கிறதுனுடைய சப்போர்ட், அதனுடைய துணை, அதனுடைய பவர் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியத்தின் அதிபதியாக குரு பகவான் திகழ்கின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குரு அப்படிங்கிறது ஒரு ஆச்சாரத்தை சொல்லக்கூடியது. இப்படித்தான் இருக்கணும், எப்படி வேணாலும் வாழறது வாழ்க்கையில், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு அறுதிட்டு ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி அதுலேருந்து விலகவே விலகாதுன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னாக்கா அது குரு பகவான் தான். ஆச்சாரம் அப்படிங்கிறது, அதாவது நீதி, நேர்மை, தர்மம் அப்படிங்கிறதுலாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே, இது ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு நிலைப்பாட்டை நிறுத்தி அதை செயல்படுத்தும் அன்பர்கள் யாரானாக்கா குருவின் ஆளுமை பெற்ற அன்பர்களால் மட்டும்தான் அது முடியும்.
நான் இதை தரேன், நீ இதை செய்ய அப்படின்னாக்கா, அந்த செயலில் ஒரு தரமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு பட்டுது அப்படின்னாக்கா, நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த செயலை வந்து அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. நான் இப்படி தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது, எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, நான் அந்த இலக்கை இப்படித்தான் அடைவேன், இப்படித்தான் போவேன், எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் நான் வந்து செய்வேன், யாருக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை கையில் எடுப்பது எனக்கு பிடிக்காது, மறைமுக செயல்கள் இவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இவங்கள பொறுத்தன வரலும் குறுக்கு வழியில் போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிதர்சனம். குறுக்கு வழி அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது வந்து சமூகம் அங்கீகரிக்காத, சமூகத்தில் வந்து ஒரு அந்த பெயருக்காகவே வாழும் ஒரு அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து சொல்லணும். அந்த பெயருக்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அந்த பெயருக்காகவே சில விஷயங்களை செய்வாங்க, அந்த பெயர் கெட்டுடக்கூடாதுன்னு பல விஷயங்களில் முன்னெச்சரிக்கையான நிலைப்பாடுகளை கையில் எடுப்பாங்க. அதே போல் வந்து தனக்கு போதுமானது மீறி என்கிட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா, எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்கிறத தேவைப்படுவோருக்கு கொடுத்து மகிழ்வதில் இவங்கள மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உள்ளம் கொண்ட அன்பர்கள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தான தர்மங்கள் செய்வதிலாகட்டும், முதியோர்களை வந்து பேணி காப்பதிலாகட்டும், இவங்களுக்கு நிகர் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ராசி. இருப்பினும் இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து இவங்க வாழ்க்கையில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். போராடி வெற்றி பெறும் அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா, அது வந்து தனுசு ராசி அன்பர்களை தான் வந்து சொல்லணும். இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்குக்காகவே இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இலக்கு அப்படிங்கிறது இவங்ககிட்ட நிச்சயமாக வந்து இருக்கும். என்னுடைய டார்கெட் இதுதான், நான் இதை அடையணும், நான் இதை இப்படி செய்யணும். அதற்காக வந்து நீதி நேர்மையை கடைபிடிப்பாங்களே தவிர குறுக்கு வழிகளை எப்பயுமே வந்து கடைபிடிப்பது இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ். அது எவ்வளவு தான் நம்ம வந்து கொட்டி கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த நீதி நேர்மையிலிருந்து விலகுவதில்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி வேணாம், எனக்கு என்னுடைய பெயர் எப்பயும் நிலைச்சி இருக்கிற இந்த கேட்டகரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுக்கும் ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பரிந்துரை. தன்னை நம்பியவர்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் உண்மையாகவே இருந்து உண்மையாகவே பழகும் ஒரு அற்புதமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த தனுசு ராசியை சொல்லலாம். ஏன்னா அந்த உண்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட வந்து அவங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இருக்குங்க. அதுக்காகவே போராடுவாங்க, அதுக்காகவே வாழ்வாங்க. அந்த உண்மைத்தன்மைக்கும் அந்த நண்பகத்தன்மைக்கும் அதீத ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்கள் அப்படின்னாக்கா மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அன்பர்கள், ரொம்ப நல்லா பேசக்கூடிய பழகக்கூடிய அன்பர்கள். இருப்பினும் வந்து இந்த ஆன்மீகம், தத்துவார்த்தம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அனுபவங்களை தான் வந்து இவங்க வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது அந்த ஷேர் பண்ணுற விஷயம் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஆன்மீகத்தன்மையோடு சேர்த்த ஒரு ஷேர் பண்ணுற விஷயமா இருக்கும் இவங்களுடைய அந்த பகிர்வு அப்படிங்கிறது. ஸோ நிறைய அனுபவங்களை தன்னுள் வைத்திருக்கும் ஒரு ராசி அப்படின்னாக்கா இந்த தனுசு ராசி தான். தனக்கு நான் ரொம்ப கீழ் லெவலில் இருந்தாலும் என்னை நம்பி வந்தவங்கள நான் வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது தனுசு ராசி அன்பர்கள் தான். எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்கா, இவங்க வந்து குறுக்கு வழியில் போகாமல் இருப்பதை பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்கள் அப்படிங்கிறது தான். தான் மட்டும் இல்லாமல் தன்னோட சேர்ந்து இருப்பவர்களையும் உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறதுல இவங்களுக்கு வந்து அதீத ஒரு நினைப்பு, அந்த மனசு. நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், நம்மளை நம்பி வந்தவங்களும் நல்லா இருக்கணும், நான் கீழே இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கிறவங்க என்னோட மேன்மையாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு மனோநிலை அப்படிங்கிறதுலாம் தனுசுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இருப்பினும் இவங்களை பொறுத்தவரையிலும் நிறைய அனுபவங்களை பெற்ற அன்பர்களில் முக்கியமான அன்பர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இவங்ககிட்ட அவ்வளவு அனுபவம் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், உதவி செய்ய மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னாக்கா நகைச்சுவை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் அல்லது சோகம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அப்படியே கலந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது வாங்க இவங்களுடைய யோக காலத்தை பார்ப்போம். அதில் முக்கியமாக நம்ம சொல்ல இருக்கிறது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்கு ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, முதல்ல இந்த யோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. யோகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இந்த பிறவியில் அவனுக்கு தேவையான அனைத்தையும் தெய்வம் வந்து
அந்த கால நேரம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுக்குது. அதாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது, குழந்தைகளை கொடுக்குது, அவங்களுடைய ஜீவனத்துக்கு ஒரு வழியை காட்டுது. ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுத்து அதன் மூலம் ஒரு வருமானத்தை கொடுத்து இந்த பிறவிக்கு தேவையான ஓரளவுக்கு வந்து 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கால நேரமாக இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆக ஒரு திருமணம், ஒரு வீடு, ஒரு வேலை, ஒரு குழந்தை, ஒரு குடும்பம், ஒரு நல்ல பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் பண்ணி ஓடணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த யோக காலத்தை பொறுத்தவரையிலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக வருகிறது. இதில் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆரம்பம் முதல் இறுதி வரை அதை வந்து தக்க வைத்து மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஒரு ஒரு குறிப்பிட்ட தசா காலங்கள் பொருளாதாரமாகட்டும், குடும்பமாகட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பொருளாதாரத்தில் அவங்க வந்து பலவீனப்பட்டாங்க அப்படின்னாக்கா, குடும்பம் நல்லா இருக்குது. பொருளாதாரத்தை பலவீனப்படாமல் பொருளாதாரம் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா, குடும்பம் பலவீனப்பட்டு போகுது, பிரிதலை சந்திக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நிலைப்பாடுகள்லாம் ஏற்பட்டு போகுது. இருப்பினும் நாம் சொல்கிற விஷயம் என்னென்னாக்கா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருது பார்த்திங்களா, ஒரு கல்யாணம் கொடுக்குது, அதுக்கடுத்து குழந்தைய கொடுக்குது, நல்ல ஒரு வீடு, வாகனம், சொத்து, காசு, பணம், பெயர், புகழ், அந்தஸ்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்கள வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாமல் உழைச்சேங்க அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்தை தான் யோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த வகையில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களின் யோக காலம் அப்படிங்கிறது சந்திரமகா தசையில் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவானுடைய தசா காலம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்ததாக தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்தவரையிலும் ராகுபவனுடைய தசா காலம் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இப்போது இது போன்ற ஒரு கால நேரங்களில் உங்களுடைய நண்பர்களோ அல்லது நீங்களோ வந்து கடந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அல்லது கடக்க காத்திருக்கலாம், வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். எதிர்பார்ப்போடு இருப்பவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக வந்து இந்த கால நேரங்கள் மிக சிறப்பாக இருக்கும். கடந்து சென்றவர்கள் அப்படின்னும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வந்து இது போன்ற அமைப்பில் இருந்து கடந்து சென்றிருக்கலாம். அவங்க இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா, நல்ல சுகபோகமாக இருந்தாங்க, லைஃப் இந்த மாதிரி தாங்க செட்டில் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது 4 பேர் படித்து அவங்களும் வந்து சரி நமக்கு இந்த மாதிரி வரப்போகுது, அவங்களுக்கு நல்லா இருந்தது, நமக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உந்துதலோட அவங்களுடைய லைஃப்பை வந்து எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. இன்கேஸ் இல்லைங்க இது எதுவுமே இல்லை, நீங்கள் சொன்னது எனக்கு வந்து தப்பாக போச்சு அப்படின்னாக்கா, உங்களுடைய பிறந்த கால அந்த குறிப்புகளை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் எப்போ பிறந்தீங்க, என்ன தேதி, இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு நீங்கள் சொன்ன இந்த கால நேரம் எனக்கு சிறப்பாக அமையலை அப்படிங்கிறத போடுங்க. நமக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த ஜாதகத்தை ஆய்வு செய்து ஏன் இந்த காலம் உங்களுக்கு வந்து ஒரு யோக காலமாக அமையலை அப்படின்றதையும் ஒரு தனி பதிவாக நம்ம இதே சேனலில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து போடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அப்போ தான் வந்து இதில் இருக்கிற நல்லது கெட்டது வந்து 4 பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாக்கா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.